ஜீவா, எப்படி பார்க்குறீங்க? விமர்சனங்கள் நியாயமானதா இல்லை கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணுமா தாவேகா அரசுக்கு? இல்லை, அவகாசம் கொடுத்தா இந்த நிலம், மண், மொழி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஏதாவது 6 மாதம் கொடுங்க, காமராஜர்கிட்ட பெருந்தன்மை இருந்தது, அண்ணாவுக்காக கொடுத்தாருங்கிறாங்க. அந்த 6 மாதத்தில் திமுக வந்தபோது தமிழ்நாடு பேர் தீர்மானம் நடந்தது, சுயமுறையாக திருமண சட்டம் நடந்தது 6 மாதம். திமுகவினுடைய முதல் 6 மாதம்ங்கிறது இன்னைக்கும் தமிழ்நாட்டையும் இந்திய துணைக்கண்டத்தையும் வழிகாட்டக்கூடிய அனைத்து முற்போக்கான அம்சங்களும் அந்த 6 மாதத்துலேயே நடந்துருச்சு. அவர் என்ன 1.5 வருஷம் தானே உயிரோடே இருந்தார் அண்ணா. அந்த 1.5 வருஷத்தில் அவர் செஞ்சு வச்சுட்டு போனது அவ்வளோ பெரிய விஷயம். இங்கே 6 மாதம் கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியலையே. இங்கே என்ன முற்போக்கான விஷயம் நடக்க போகுது? ஜோதிடரை நியமித்தாங்க, அதை எல்லாரும் போராடி நம்ம எல்லாம் பேசி பயந்து போய் அதை எடுத்தாங்க. இவங்களுடைய திட்டம்ங்கிறது என்ன? சுயமரியாதை திருமண சட்டமா? தமிழ்நாடு பேர் வாங்குற திட்டமா? ஆரிய எதிர்ப்பா? வடவர் எதிர்ப்பா? ஏதாவது அண்ணாவுடைய கொள்கை அந்த முற்போக்கு எதுவும் இருக்கா? வர்றது ஸ்டைலாக இருக்கணும், சீன் போடணும், ரீல்ஸ் போடணும், இளைஞர்களை ஈர்க்கணும், பொலிட்டிக்கல் கூட்டத்தை மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் தானே அவங்க யோசிக்கிறாங்க. இவங்க என்ன தேசியம்னு ஒரு கொள்கை இருக்கா? இந்துத்துவம்னு ஒரு கொள்கை இருக்கா? திராவிடம்னு ஒரு கொள்கை இருக்கா? எதுவுமே இல்லை. எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்ப்பனர்களும் விரும்பி கொண்டாடுவாங்க இதை, தலித்துகளும் அதிகம் சேர்ந்துக்குவாங்க. ஆனால் என்ன நோக்கம், என்ன அடிப்படை? திமுக அப்படி இல்லை. வெளிப்படையாக யார் எங்களுக்கு எதிரி, எது எங்கள் தத்துவம், பிரிவினவாதி, தேச துரோகிங்கிற பட்டத்தை வாங்கி வந்து நின்ன கட்சி அது. இது அப்படி இல்லை. எல்லா வலதுசாரிகளுக்கும் பிடிச்ச கட்சி, எல்லா இந்துத்துவவாதிகளுக்கும் பிடித்த கட்சி. எப்படியோ திராவிட சகாப்தம் முடிஞ்சா போதுங்கிற எல்லாரும் கொண்டாடுகிற அமைப்பாக தானே இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களும் அண்ணா மாதிரி தான், பெரியார் மாதிரி தான் வாங்க. ஆனால் என்ன கொள்கை, என்ன திட்டம்? இன்றைக்கி வெள்ளை அறிக்கை வாசிக்கிறாங்க, அந்த செயலாளர் வந்து அந்த விரிவாக்கம் என்னன்னு ஏதோ பக்கத்தில் கேட்குறாரு. எனக்கு பயமாக இருக்குது. பேரிடர் காலங்களெல்லாம் இந்த அதிகாரிகள், இந்த அமைப்பு தான் செயல்பட போகிறாங்கன்னா என்ன நடக்க போகுதுங்கிற அச்சம். அதிகாரிகள் தானே போன அரசுலையும் வந்து அந்த கட்டமைப்புக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கட்டமைப்புக்குள்ளே இருந்தாலுங்க. அப்புறம் போன முறை பேரிடர் காலங்களில் சாக்கடையில் இறங்கி முதலமைச்சர் நின்னதை பார்த்தேன். நான் பார்த்ததை சொல்கிறேன். சாக்கடையில் இறங்கி அந்த காவா தண்ணி ஓடுற இடத்துல வேட்டியை மறித்து கட்டிட்டு அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் நின்னதை பார்த்துருக்கேன். கடந்த காலத்தில் உள்ள முதலமைச்சர்களும் இப்படி செயல்பட்டதை பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இருக்க முதலமைச்சர் பேரிடர் காலத்தில் செத்து போனால் கூட பாடியை தூக்கிட்டு நம்ம அங்கே தான் போகணுங்கிற நிலை இருக்குது. இன்றைக்கி கூட யாரோ ஒரு மாற்றுத்திறனாளி 2 பேரை அவங்க அலுவலகத்துக்கோ செக்ரட்டரிக்கோ வர வச்சிருக்காங்கன்னு அந்த இவர் தீபக் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். நான் சரியாக படிக்கல. ஆனால் 2 பேரும் மாற்றுத்திறனாளி போல் வந்து தான் வாழ்த்து பெற்று போகணுங்கிற மாதிரி நிலை இருக்குது. அதனால் இல்லை, நான் ஏன் பயப்படுறேன்னா, என் தாவேக்கா திமுகங்கிறதெல்லாம் விடுங்க. தமிழ்நாடு தமிழன் ஒரு பத்திரிகையாளர் என்ன நடக்க போகுது? ஏற்கனவே பிஜேபி நமக்கு ஒரு மண்ணும் தராது. அவங்க கேட்டால் தட்டில் போட்டு போங்க. ஏங்க தூத்துக்குடியில் பேரிடருக்கு தரலைன்னு கேட்டால் நிர்மலா சீதாராமன் உண்டியில் போடாதீங்க, ஐயருக்கு தட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு போன ஒரு நிதியமைச்சர் இருக்கிற மாநிலம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ பேரிடர் காலம், மழை இதெல்லாம் வந்தால் என்ன பண்ண போகிறோங்கிற அச்சம் இருக்குது. இந்த 1 மாத காலத்தில் என்ன இன்னைக்கு கேட்குறீங்க, 1 மாதத்தில் என்ன பண்ண முடியும்னு? இந்த 1 மாதத்தில் நடந்தது இல்லைங்களா? அதாவது இவங்க என்ன சொல்லி ஓட்டை வந்து வாங்கினாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஆட்சி இது வந்து போதைப் பொருளுக்கான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தினைக்கும் ஒரு ஆணவ கொலை, இப்படித்தான் இன்றைய முதலமைச்சர் விஜய் பேசினார். அப்போ குறைந்தபட்சம் இந்த 1 மாசத்துல நான் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட வேணாம். ஒரு ஷாம் சார் அழகா சொன்னார், உடனடியாக தடுத்து நிறுத்துறதுங்கிறது வேற, இம்மிடியேட் ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஊடகங்களை சந்திக்க மாட்டீங்க. அவர் சொன்னார் பாருங்க, நீங்க சொன்னீங்க பாருங்க, யாரோ ஒரு அமைச்சர் குமாரா யாரோ ஒருத்தர் வந்து இது குறித்து சிஎம் மறுத்தப்பட்டதாக அவர் சொல்லி ஒரு தகவல் வெளியே வந்துச்சு. இந்த மாதிரி உலகத்துல யாரு, ட்ரம்ப் கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. ட்ரம்ப் கூட டைரக்டா பேசிடுவார். இது என்னங்க இவ்வளோ பெரிய மோசம்? ஒரு பச்சை குழந்தை இறந்து போயிருக்கு, ஊரே கதறி நிற்கிது. அதெல்லாம் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச தொகுதி மக்கள், அவங்க அந்த சாமானிய மக்கள், அந்த ஏழை எளிய மக்கள் இறங்கி வந்து நிற்க வேணாமா? அவர் வருத்தப்பட்டாராம். அவர் வருத்தப்பட்டாருன்னு இவர் அது கேள்வி கேட்டோன்னு சொல்கிறாரு. முதல்ல இவர் போய் முதலமைச்சரை பார்த்துருப்பாரான்னு கூட எனக்கு தெரியல. இவரோட சொல்லி வைக்கிறது. இப்போ நாளைக்கு கேட்டால் அந்த செய்தி அவர் சொன்னப்போ நீங்கள் வருத்தப்பட்டீங்களாமேங்கிறப்ப அவர் மறுக்கவா போகிறார்? இல்லையே, அந்த செய்தி என்னிடம் வரவே இல்லையே நான் சொல்ல போகிறாரு. சொல்லி வைக்க வேண்டியதான், அந்த செய்தி கேள்விப்பட்டவொடனே ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு. நீங்களும் நானும் கூட அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு மோசமான செய்தியை கேட்டால் எல்லாருமே இரங்கல் தெரிவிப்போம்ல, அது மாதிரி தான் அது. அதனால் இதுதான் மூத்த பத்திரிகையாளர் பதறினது காரணம் அதுதான். இப்போ உடனே தடுக்க முடியாது. அதாவது இந்த பாலியல் வன்கொடுமைகள், சாதி ஆணவ படுகொலைகளுக்கு நான் எப்பவுமே சொல்வேன், இதுக்கு எடப்பாடியோ கலைஞரோ ஜெயலலிதாவோ கலைஞரோ ஸ்டாலின் யாரும் பொறுப்பாக முடியாது. ஆனால் அந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம யார் பக்கம் நிற்கிறோங்கிற அந்த கான்செப்ட், அந்த விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ வட இந்தியாவில் நடக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வட இந்தியாவில் தத்துவமே அதுதான். சாதி வெறி தான் தத்துவம், மத வெறி தான் தத்துவம், ஆன்டி முஸ்லீம் தான் தத்துவம் ஊபியில். அதனால அங்கே நடக்கிற விஷயங்களுக்கு அங்கே உள்ள அமைச்சர்கள் பேசுகிற விதம், 20% முஸ்லீமை புல்டோசரை கொண்டு அடிப்போன்னு சொல்கிறதுனால
அங்கே வந்து அந்த மதவெறி, சாதி வெறி, ஆணாதிக்க வெறி, பழங்குடியின மக்களுக்கான நடக்கும் கொடூரத்துக்கு அந்த அவங்க பேசுகிற இந்துத்துவா கருத்தியலே காரணமாக இருக்குது. இந்த திராவிட கருத்தியல் அப்படி கிடையாது. இது முஸ்லீம்களுக்கான அரசு, தலித்துகளுக்கான தத்துவம் இருக்குது. ஆனால் தனி மனிதன் வந்து சாதி வெறியோடு இருக்கிறான், அவன் நடக்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் விஜய் அவர்கள் என்ன பேசுனாங்க கடந்த காலத்தில்? ஏதோ ஸ்டாலினே எல்லாத்துக்கும் தொடர்புடையவர் மாதிரியும், திமுக அமைச்சர்கள் தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க, இப்படி பேசும்போதே நம்ம சொன்னோம், இங்கே பாருங்கள் வன்கொடுமை நடந்தால் கண்டிக்கத்தக்கது, அது திமுகவோ அதிமுகவோ தாவேக்காவோ. ஆனால் உடனே இதை வந்து முதலமைச்சர் தொடர்புபட்டிருக்காரு, அமைச்சர் தொடர்புபடுத்தியிருக்கிறாரு, இதுதான் அரசான்னு அதை எவ்வளவு கேபிட்டலைஸ் பண்ணாங்க. அது ஒரு சமூக பிரச்சனையே, குடும்ப பிரச்சனை. ஆனால் எனக்கு உண்மையிலே புரியலைங்க, இந்த ஒரு மாதத்தில் இதுவரையும் தமிழ்நாட்டில் நடந்ததை விட 1000 மடங்கு இருக்கும் போல. அது என்னன்னே எனக்கு சத்தியமாக அது புரியவே இல்லை. அது எப்படிங்க ஒரு நாளைக்கு 15 ரேப்புலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த காலகட்டத்திலும் யாருடைய ஆட்சியிலும், இப்போ நமக்கு உடன்பாடு இல்லாத ராஜாஜி அவர்கள் ஆட்சியில் கூட இந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது. அவர் கூட கொள்கை ரீதியான விமர்சனம் தான், இந்த மாதிரி நிர்வாக ரீதியால் அவர் ரொம்ப கில்லாடி தான். ராஜாஜி அவர்கள் மூதறிஞர் தான். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், இதற்கு ஒரு அடிப்படை காரணம் சொல்கிறாங்க. இயல்பாக உதிரிகளுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இது இருக்குது, லும்பன்ஸ்க்கு, அதாவது எந்த ஒரு அரசியலற்ற ஒரு விஷயங்களுக்கு. அதனால் அது வந்து இது ரொம்ப அசால்ட்டாக நடக்குது ஒரு மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுவும் நிறைய தாவேக்கா நிர்வாகிகள் தொடர்புபடுத்தியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு திமுகவுடையோ அதிமுகவுடைய தொடர்புபட்ட உடனே திராவிட மாடலே பெண்களுக்கு எதிரானது, திராவிடம்ங்கிறதே தலித்துகளுக்கு எதிரானது திட்டமிட்டு பரப்புகின்ற வலதுசாரிகள் அந்த ஊடகங்கள்லாம் இப்போ கட்சியினரே தொடர்புடையதாக இருந்தாலும் முதலமைச்சர் அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலைனாலும் அமைதியாக இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு ஆச்சரியம். இந்த ஒரு மாதத்தில் நடந்ததுக்கு முதலமைச்சருடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ஏங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்க வேண்டிய அடிப்படை கேள்விங்க. இது ஏதோ திமுக அதிமுக பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டு பிரச்சனை. என்ன நடந்தாலும் முதலமைச்சர் வந்து பேச மாட்டாராங்க? நான் ஒரு ப்ரெஸ் பீப்புளாக கேட்குறேன், அட்லீஸ்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற 2-3 ஊடகவியலாளர்களை வச்சு ஒன்று நடத்துனீங்களே, அவரிடம் பேட்டி கேட்பதாக கேட்டு வந்தவரிடம் எடுத்த பேட்டின்னு ஒரு காமெடி பண்ணீங்களே, அந்த மாதிரியாவது ஏதாவது நடத்துங்க. அவருடைய கொள்கை என்னன்னு அவர் சொல்ல மாட்டார், ஊடகங்களிடம் என்ன அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொல்ல மாட்டார். இப்பையும் 10 நாளைக்கு முன்னாடி நன்றி தெரிவிக்கிறதுல இது ஸ்டாலின் தான் காரணங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ நமக்கு வந்து இது அச்சமாக இருக்குங்க. இப்போ என்ன இப்போ வந்து என்னுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள், அப்போ இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார். இல்லை, இதில் வெறும் குறைகள் மட்டுமே தான் இருக்குதா? இப்போ இதாயத்துல்லா பட்டியல் போடுறாரு, இந்த விவசாய கடன் தள்ளுபடியாகட்டும், இன்னைக்கு காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை நீட்டிக்கிறதாகட்டும், திரு வீரமணி அவர்கள் அதை பாராட்டி இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களும் இவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த கவின் ஆணவ படுகொலையில் அவங்க அம்மாவை வந்து சிறையில் வச்சதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்றாங்க. காலத்துல நடந்தனுடைய ஒரு தொடர்ச்சிங்க இல்லைங்க, அதுதான் அது நல்ல விஷயம். அவங்க பட்டியலிடுறாங்கல்ல, 8ஆம் வகுப்பு வரையும் அவங்க ஏத்துனதை இப்போ நான் விமர்சிக்க போறதில்ல. அதை நம்ம உண்மையிலே வரவேற்க. இந்த மாதிரி அதற்கான விதை யார் போட்டா? எங்க இருந்து தொடர்ச்சி? இல்லைங்க, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், இதுல நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வெறும் குறைய மட்டும் பாக்குறீங்கிறது அவங்களுடைய ஆர்குமெண்டா இருக்கு. நீங்க குறைய மட்டும் தான், குறைய மட்டும் நான் பார்க்கலங்க, ஓவராலா தமிழ்நாட்டை தான் நான் பார்க்குறேன். ஏங்க குறைய மட்டும் பார்க்குறீங்கிறீங்களே, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என் தமிழ்நாட்டிற்கு, என் மாநிலத்திற்கு, என் மாநிலம் இல்லை உங்கள் மாநிலம், ஐயா மாநிலம், சார் எல்லாருக்கும் நம்ம மாநிலங்க, கட்சிகளை விடுங்கங்க. 87,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடைய தொகுதியான குப்பம் தொகுதிக்கு போயிருக்கு. யாராவது ஒருத்தரை மறுத்துங்க பேச சொல்லுங்க. ஜீவா சாப்தான் கப்சா விடுறான், அடிச்சு விடுறான்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை. இதை எத்தனை பேர் எழுதுனாங்க? யாராவது ஒருத்தர் மறுக்கணும்ல. நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா? அவங்க ரீல்ஸ் போட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை அதற்கு சில பேர் சொன்னாங்க ரீல்ஸ் போட்டு இருக்கிறாங்க. நான் கூட அதை விமர்சனமாக பார்க்கல. இதில் என்ன இருக்குது? ஒரு லேடி கோட் சூட் போட்டு இங்கிலீஷாக பேசினா எனக்கு அது பெருமை தான். டிஆர்பி ராஜா பேசினாலும் பெருமை தான், கீர்த்தனா பேசினாலும் பெருமை தான். எனக்கு அது முக்கியம் இல்லை. எனக்கு நீங்கள் புதுசாக கொண்டு வர வேணாம். ராயல் என்ஃபீல்டு பரபரன் பறந்து குப்பம் தொகுதிக்கு போயிருச்சே, இதை யாராவது மறுக்க முடியுமா? அது எப்படிங்க போகுது? ஒரு மாதத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு மாதத்தில் நல்லா செஞ்சுருக்கீங்க. எல்லாம் ஆந்திரா மாநிலத்துக்கு போயிருக்கு. நான் ஆந்திராவில் முதலீடு வரக்கூடாதுன்னு சொல்ல, அது இன்னொரு மாநிலம் நல்லா இருக்கட்டும். எங்க தூத்துக்குடியிலிருந்து நீங்க எப்படிங்க தூத்துக்குடி கடலூர்ல இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை நீங்க ஆந்திராவுக்கு அனுப்பியிருக்கீங்க? கேட்டா அந்த அமைச்சர் வந்து சந்திரபாபு நாயுடு அந்த டீம்ல ஒர்க் பண்ணாங்க, ஜெகன்மோகன் ரெட்டி டீம்ல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு விமர்சனம் வருது. நான் அந்த விமர்சனத்தை வைக்கல. ஆனா கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது முதலீடுகள் போயிருக்கா இல்லையா? நீங்க ஒரு மாசத்துல நீங்க நல்லது செய்யறதுக்கு செகண்டரிங்க, வேக வேகமா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்ப எனக்கு பதட்டமால இருக்கு, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு. சரி வரேன்.